வணக்கம். ஔவையார் பாகம் 1. சங்ககால ஔவை. சங்ககால ஔவை என போற்றப்படுபவர் சங்ககாலம் மற்றும் சங்கம் மருவிய காலங்களை ஒட்டி வாழ்ந்தவர். இவரது தாய் ஆதி, தந்தை பகவன், சகோதரர் திருவள்ளுவர் மற்றும் கவிஞர் வள்ளி ஆகியோர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு என்பது திருக்குறளின் முதல் குறள். இக்குறளில் கூறப்படுகின்ற ஆதிபகவன் திருவள்ளுவருடைய பெற்றோர் என சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக ஔவையாரது பெற்றோரும் ஆதிபகவன் என்று சொல்லப்படுகின்றது. சங்ககால ஔவையார் எழுதிய 59 செய்யுட்கள் அக்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளன. சங்ககால இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு மேல்கணக்கு நூல்களாக வகுக்கப்பட்டுள்ளன. இதில் வருகின்ற புறநானூற்றில் ஔவையாரது 33 செய்யுட்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் அகநானூற்றில் 4 செய்யுட்களும், குறுந்தொகையில் 15 செய்யுட்களும், நற்றிணையில் 7 செய்யுட்களுமாக மொத்தம் 59 செய்யுட்கள் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. ஔவையார் அதியமானின் அவைக்கள புலவராக விளங்கினார். அதியமான் இவருக்கு நெல்லிக்கனி கொடுத்தார். அதியமானுக்கு ஒரு அரிய நெல்லிக்கனி கிடைக்கின்றது. இக்கனியின் சிறப்பு யாதெனில், இக்கனியினை உண்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வர். அதியமான் தான் அக்கனியினை உண்ணாது தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழ் புலவராகிய ஔவையாருக்கு அந்த கனியை கொடுக்கின்றார். ஔவையார் அதனை உண்டு பல காலம் வாழ்ந்தால் தமிழை அவர் வளர்ப்பார் என்ற உயரிய சிந்தனையோடு ஔவையாருக்கு அதிகமானால் அந்த கனி வழங்கப்படுகின்றது. இக்கனியை உண்ட ஔவையார் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதற்கு அப்பால் ஔவையார் என்ற பெயர் கொண்ட பலர் சங்க காலம் தொட்டு ஐரோப்பியர் காலம் வரை சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து தமிழை வளர்த்திருக்கின்றார்கள் என்பது நிஜம். சங்ககால ஔவையார் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே இடம்பெற இருந்த போரினை தனது அறிவு கூர்மையினால் நிறுத்தினார். தொண்டைமானுடைய ஊர் சென்று அங்கே இருந்த ஆயுத களஞ்சியத்தை பார்வையிட்டார். அங்கிருந்த ஆயுதங்கள், வாள்கள் எல்லாம் கூர்மையாக பளபளவென இருந்தன.